அப்படி அவர் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய ஊரை நோக்கி வருகிற போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. அவர் வடநாட்டிலே ஒரு நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அந்த இரவு அவருக்கு மனதில் ஒரு பயம் ஏற்பட்டது. தன்னுடைய தாயாராகிய புவனேஸ்வரி அம்மையாருக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டிருப்பதில் மனம் பதவித்தது. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல அவருடைய உள்ளம் நடுங்கியது. இன்றைக்காக இருந்தால் நாம் தொலைபேசியிலோ அல்லது மாற்று உபகரணத்திலேயோ அது பற்றி கேட்டுவிடலாம். ஆனால் அன்றைக்கு அந்த வசதிகள் இல்லை. இரவு முழுவதும் உறங்காமல் அமர்ந்திருந்த அவரை பார்த்த அவர் நண்பர், சரி ஒன்று செய்யலாம், வாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல சென்று உங்கள் தாயாருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்போம். அது எப்படி விசாரிக்க முடியும்? இங்கிருந்து 300 தொலைவு உள்ளது என்னுடைய கிராமம், விசாரிக்கலாம் வாங்க. அவரை கூட்டிகிட்டு அந்த ஊரின் கடைசி பகுதியில் இருந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது, பிணம் இருக்கும் இடம். அந்த இடத்துக்கு அந்த நண்பர் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு பிணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த சுடலைக்கு பக்கத்தில் ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு உட்காந்துருக்கிறான், ட்ரைபல். இவர் போன உடனே அந்த நண்பர் என்ன பண்ணார், விவேகானந்தரை காமிச்சு, என்னுடைய நண்பர் இவருடைய தாய்க்கு உடல்நலம் இல்லையோன்னு அவர் பயப்படுறாரு, அது பார்த்து சொல்ல முடியுமா? அவன் என்ன செய்தான், விவேகானந்தரை உற்று பார்த்து கொண்டே இருந்தான், அந்த பழங்குடியை சேர்ந்தவன். பிறகு அந்த ஈமக்கொல்லியில் ஒரு குச்சியை எடுத்து அந்த அந்த ஆற்றங்கரை மணலில் இப்படி கோடுகளை போட்டுட்டு அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னான், உங்களால் இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கப் போகிறது, நீங்கள் கடல் தாண்டி செல்லப் போகிறீர்கள். விவேகானந்தர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னுடைய தாயார் எப்படி இருப்பாங்க? நீங்கள் கடல் தாண்டி அயலகத்துக்கு சென்று வந்த பிறகும் கூட உங்கள் தாயார் உயிரோடு இருப்பார், கவலைப்பட வேண்டாம். சரி, கேட்டுட்டு வந்தாச்சு. அமெரிக்காவிலிருந்து அந்த நண்பருக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரு, அன்றைக்கு நள்ளிரவில் பிணம் எரிக்கின்ற சுடுகாட்டில் ஒரு கல்லாத எளிய மனிதர் ஒருவரை நான் பார்த்தேன் உங்கள் மூலமாக. அவர் சொன்ன வார்த்தைகள், என் தாயார் உயிரோடு இருப்பார், நான் அயலகத்துக்கு செல்வேன் என்று. நான் ஜோதிடங்களை எல்லாம் நம்புவதில்லை, ஆனால் எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பது தேனிக்குத்தான் தெரியும் என்பதைப் போல நம் நாட்டில் யாரிடத்தில் என்ன ஞானம் இருக்கும் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உண்மையிலேயே அந்த பழங்குடியைச் சேர்ந்த அந்த கல்லாத அந்த மனிதன் எனக்கு ஆசிரியன் போல் இருந்தான் என்று அவர் சொல்கிறார். அதே போல் இவருடைய அந்த பயணத்துக்கு முன்பாக திருவனந்தபுரம் வர்றார். திருவனந்தபுரத்தில் மனோன்மணியம் சுந்தரம் என்கின்ற நூலை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருடைய வீட்டில் தங்குறார். மனோன்மணியம் சுந்தரனார் தத்துவ ஞானி, மேதை. நீராறும் கடல் கொடுத்த தமிழ்தாய் வாழ்த்த அவர் எழுதியது தான். அவர் வீட்டில் தங்கியிருந்தார், 15 நாள் தங்கியிருந்தார். அப்போ தான் அத்வைதியான விவேகானந்தர் சைவ சித்தாந்தியான அந்த சுந்தரனாரிடத்தில் பல ஆச்சரியமான கேள்விகளை கேட்கிறார். பிறகு அமெரிக்கா போன பிறகு அவருக்கும் கடிதம் எழுதுகிறார், நான் இன்னும் சில நாட்கள் உங்களோடு தங்கியிருந்திருப்பேனே, ஆனால் இந்த சர்வசமய மாநாட்டில் நான் இன்னும் பல அரிய செய்திகளை சொல்லியிருப்பேன், எனக்கு நீங்களும் ஒரு குரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். பிறகு கல்கத்தா போயிட்டு சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்படுறார். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டார். அமெரிக்காவில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார். கொண்டு போன அது தீர்ந்து போச்சு, பணம் இல்லை கையில், அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு. ஒரு அமெரிக்க மாது இவருக்கு உதவி செய்வதாக நினச்சிக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு, அந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு வினோதமான பிராணி எங்கள் வீட்டில் வாழுதுன்னு சொல்லி டிக்கெட் போட்டு பணம் வசூல்லாம் பண்ணான். அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா உறைபனி, பசி, எப்படி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். மாநாடு தொடங்கியது சிகாகோவில் 1893. அப்போ பேசுகிறதுக்காக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லா மதத்தினரும் வந்திருக்காங்க. இவர் பேச வேண்டியதுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 மணித்துளிகள் மட்டுமே. 5 நிமிஷம்தான். கடைசியாக பேசுகிறதுக்கு எந்திரிக்கிறார்.